லாங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீபெரும்புதூரில் 68 லட்சம் முதல். தொடர்புக்கு 7200434445. நீ எஸ்சி தானே? கேட்டது யாரு? உன் ஜாமீன் மந்திரி யாரு? பொன்முடி. திமுக அன்னைக்கு அம்பேத்கர் அவமதிக்கலையா? காங்கிரஸ் நேரு காலத்திலிருந்து அம்பேத்கருக்கு எதிராகத்தான் செயல்பட்டது. விஜய் தமிழக வெற்றி கழகம் பெயர் வைக்காதீங்கோ, திராவிட வாட்ஸ்அப் கழகம் என்று பெயர் வைத்தால் சால பொருத்தமா இருக்கும். மேல இருந்து டைரக்ஷனா இருக்கும். யார் சார்? மேல சர்ச்சில் இருந்து ஏதாவது டைரக்ஷனா இருக்கும், இல்ல வீட்டுக்கார பிள்ளை ஏதாவது கோச்சு கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா அந்த சகோதரி கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்கிறாங்க. சீமான் அவர்களே, நீ பாட்ஷாவை அப்பா என்று சொன்னால் குண்டு வைத்தவன் மகனா நீ? சீமான் குண்டு வைத்தவனுக்கு கூட்டாளி, பாம் வைத்தவனுக்கு பங்காளி. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எந்த இந்து தலைவன் சாவான்னு பதட்டத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்த காலங்கள் சார். பிரபாகரன் அல்லுமா பாட்சா ஒன்னா, வாவு சிதம்பரம் அல்லுமா ஒன்னா, அல்லுமா பாட்சா ஒன்னா, தேவர் திருமணம் ஒன்னா. யாரை ஏமாத்துற? சிறுபான்மை வாக்குக்காக இவ்வளவு சிலற்றத்தனம் அரசியல் செய்யக்கூடிய பேர் வழி இந்த சீமான். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இந்து தமிழர் கட்சியின் தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள அம்பேத்கர் குறித்து பேசிய கருத்துக்கள் சர்ச்சையாக மாறி இருக்கு. அம்பேத்கர் அப்படின்றவர் இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிட்டாரு. அம்பேத்கர் அப்படின்ற பேரை உச்சரிக்கிறத விட நீங்கள் பகவான் பேரை உச்சரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையாச்சு கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசிய அது மிகப்பெரிய அதிர்வலைகளை இந்தியா முழுக்க ஏற்படுத்தி எதிர்க்கட்சிகள் இப்பொழுது பாராளுமன்ற வளாகத்துக்கு வெளியே போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காங்க. பாஜக எம்பியோடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. ராகுல் காந்தி அவர்கள் தான் தள்ளிவிட்டாரு அப்படின்லாம் பாஜக இப்பொழுது பேசியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சை? அரசியல் நாகரிகம் இல்லாமல் அடாத்து காரியங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் தலைமையில் அந்த புள்ளிபட்ச கூட்டணியை சார்ந்தவர்கள் கலவரம் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமரோ அல்லது பாஜக அரசோ உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா அவர்களோ அண்ணல் அம்பேத்கருக்கு செய்த பெருமைகளைப் போல சிறப்புகளைப் போல யாரும் செய்தது கிடையாது. ஆனால் அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெருமகனை தனக்கான அரசியல் முகமூடியாக பயன்படுத்தி அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்களை பார்த்து தான் அமித்ஷா பேசினாரே ஒழிய அம்பேத்கரை அவர் அவமதிக்கவே இல்லை. காரணம், அம்பேத்கர் அம்பேத்கர் என்கின்ற வார்த்தை நல்ல வார்த்தை. அதை தங்களுடைய அரசியல் சுயநலத்துக்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுங்கள் என்றுதான் அமித்ஷா கூறினார். உடனே இவர்கள் அம்பேத்கருக்கு நிஜ வாரிசுகள் போல இவர்கள் நான் தான் அம்பேத்கர் என்று பெயர்களை வைத்துக்கொண்டு பதாகை ஏந்தி பாராளுமன்ற வளாகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் பிறந்த இடம், படித்த இடம், நினைவிடம் போன்றவற்றை எல்லாம் பெருமைப்படுத்தி அங்கெல்லாம் நினைவகங்கள் ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, அவருக்கு 100 ஆண்டு கொண்டாடியதே இந்த இயக்கம் தான், பிஜேபி தான். இவங்களுக்கு என்னன்னா, தங்களுடைய அரசியல் லாபத்துக்கு ஐயா அம்பேத்கரை வச்சிருக்கோம், அதை பிஜேபி கையில் எடுத்துருச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கான ஒரு பிடிமானம் இல்லாமல் போயிடும். ஐயோ, அம்பேத்கரை கூட இந்த சங்கிகள் கையகப்படுத்தி கொண்டார்கள்ங்கிற வைத்தறிச்சலுடைய வெளிப்பாடு. இதில் பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, எல்லா இடத்துலையும் ரயில் மறியல் பண்ணுறாங்க சார். எங்க ஐயா RS பாரதி மறியல் போராட்டம் பண்றாரு. யாரை எதிர்த்து? அமித்ஷாவை எதிர்த்து. எவ்வளவு பெரிய யோக்கி இங்க பாருங்க. திமுக திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை. பட்டியல் சமுதாயத்துக்காரன் ஜட்ஜா வந்திருக்கான், நான் நீதிபதியா இருக்கான் சொன்னவ யார்? நீ பேசுறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இருக்கா? திமுக காரனுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? அம்பேத்கருடைய பெயரை நாங்கள் 100 முறை சொல்லுவோம், 1000 முறை சொல்லுவோம்னு ராகுல் சொல்கிறார். 1000 முறை அல்ல, லட்சம் முறை சொல்லுங்கள், கோடி முறை சொல்லுங்கள். அதோடு சேர்த்து வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில மலம் கலந்த அந்த மா பாவிகளை, பாதகர்களை கைது செய்யுங்கள் என்று பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பினா நானும் ராகுல் காந்தி ஆதரிப்பேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் அமித்ஷா அவர்களுடைய கருத்தை எதிர்த்து பேசியிருக்காங்க, விஜய் உட்பட. சார், விஜய் பேசுறேன், அப்புறம் வரேன். நான் இந்த திரிபுவாதம் பண்றதுல திமுக காரன் மாதிரி தில்லாலங்கடி பெருவில் எவனும் கிடையாது. திமுக உள்ளிட்ட திருமாவளவன் உள்ளிட்ட அந்த கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் உள்ளிட்ட அனைவருமே அமித்ஷா அம்பேத்கரை என்ன இழிவுபடுத்திட்டார்? இவர்களை இழிவுபடுத்தியதை விடவா நாங்கள் 3ஆம் தர குடிமக்களான்னு கேட்டவன் யார் சார்? திமுக கட்சிக்காரன். படித்து தேர்தலில் வென்றெடுத்த ஒரு பெண்மணியை நீ எஸ்சி தானே? கேட்டது யாரு? உன் ஜாமீன் மந்திரி யாரு? பொன்முடி.
திமுக அன்னைக்கு அம்பேத்கர் அவமதிக்கலையா? காங்கிரஸ் நேரு காலத்திலிருந்து அம்பேத்கருக்கு எதிராகத்தான் செயல்பட்டது. தேர்தலில் கம்யூனிஸ்டுக்காரங்க முழுக்க முழுக்க அம்பேத்கருக்கு எதிராகத்தான் செயல்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஈவேராவையும் பெரியாரையும் தன்னுடைய முகமுடியா வச்சுக்கொண்டு காக்கா பொண்ணுக்கும் தங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாம ரெண்டு மினுமினுக்குது அப்படின்னு ஒரு மாய கட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அம்பேத்கர் என்கின்ற பெருமகன் இமயத்தின் உச்சியில் இருக்கக்கூடியவர். ஆனால் ஈவேரா என்கின்ற ஒரு நபர் தாழ்ந்து ரொம்ப தகுதியே இல்லாத ஒரு நபர். ஆனா என்ன சொல்றான் திமுக காரன்? ஈவேராவை தென்னாட்டு அம்பேத்கர், அம்பேத்கரை வடநாட்டு பெரியார். என்ன ஈவேரா அவர்கள் இந்த நாடை பிரிவினை ஆகணும், துண்டு துண்டா போகணும், இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாகக்கூடாதுன்னு சொன்ன நபர். அம்பேத்கர் அப்படி சொன்னாரா? இந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நாட்டில் அரசியல் நிர்ணய சபை மூலமாக சட்டத்தை வடிவமைத்து அந்த குழுவில் இருந்து அதை வடிவமைத்து இன்றளவுக்கு சட்டத்தை மாண்போடு மதிக்கிறோம்னா அதுக்கு அண்ணல் அம்பேத்கர் பெருமுகம் காரணம். ஆனால் அந்த சட்டத்தை கொளுத்து என்று சொன்னது யார்? ஈவேரா. இந்த 370 காஷ்மீருக்கு சிறப்பு சலுகை கூடாதுன்னு சொன்னவர். ஆனால் இவங்க அந்த பிரிவினவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. முழுக்க முழுக்க இப்போ அண்ணல் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு போயிட்டார், இந்து மதத்தை விமர்சித்தார் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். புத்த மதத்தை தழுவிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 45 நாள் உயிரோடு இருந்தார், மறந்து விட்டார். அவர் இப்போ தேர்தலில் போட்டியிட்ட சமயத்தில் கூட நேரு போன்றவர்கள் இவரு கூட இருந்த ஒரு நபரை எப்படி இன்னைக்கு திமுக சூழ்ச்சி பண்ணுது பாருங்க, அதே மாதிரி ஒருத்தரை உருவாக்கி தோற்கடிக்க வச்சதான் இந்த காங்கிரஸ் நேரு கும்பல். இன்னைக்கு அம்பேத்கரை நாங்கள் தேசியத்துடைய வடிவமாக பார்க்குறோம். அவர் பௌத்தத்துக்கு மாறினார், மறுக்கவில்லை. அவரோடு எத்தனை பேர் போனாங்களாம் அப்படிங்கிறது ஒரு பெருங்கேள்வியா இருக்கு. ஆனா ஈவேரா சொந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு சோற அரிக்கிற பெருச்சாடி மாதிரி இந்து மதத்தில் இருந்துகிட்டு இந்து மதத்தை விமர்சிக்கக்கூடிய ஆளா இருந்தார் ஈவேரா. அம்பேத்கர் படிச்ச மனுஷன் சார். படிப்புக்கு ஏதாவது அம்பேத்கர் அறிவாளி. அறிவுக்கும் பெரியாருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முகவரி இல்லாத தமிழனுக்கெல்லாம் முகவரி தந்தா தந்தை பெரியாருங்கண்ணா. யாரா நீ தமிழனா? எங்கள் அவ்வைக்கு முகவரி ஈவேராவா? வள்ளுவனுக்கு முகவரி ஈவேராவா? வள்ளலாருக்கு முகவரி ஈவேராவா? வாரியாருக்கு முகவரி ஈவேராவா? எங்கள் தமிழ் சமுதாயத்தை அழித்தவர், தமிழ் சமுதாயத்தை படித்தவர், கண்ணகியை கேவலமாக பேசிய ஒரு நபர் ஈவேரா. அவரையும் அம்பேத்கர் நீ என்ன ஒன்னா பார்க்குற? ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தால் யாரு? அம்பேத்கர். நீ 40 வயசு வரைக்கும் எந்த வீட்டில் கடந்தனும் வரலாறு இருக்குல்ல, சாமி சிதம்பரனார் எழுதியிருக்காருல்ல, துள்ளி விளையாடுறாரு இவர், வெரி மைனர் குஞ்சு. சாமி சிதம்பரனார் எழுதியது, சாமி சிதம்பரனார் எழுதியது அம்பேத்கர் விஷயத்துக்குள்ள அம்பேத்கர் உள்ள வரேன். ஆகவே நீங்க அம்பேத்கர் பெரியவரை வச்சுட்டு நீங்க அரசியல் சுயலாபம் தேடுவதற்கு அமித்ஷாவுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் செய்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிஜேபி எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு, ஆனா அது ஒட்டுமொத்தமா மடமாத்தியாச்சு. தமிழ்நாட்டில் இப்ப ஏன் இவ்வளவு போராட்டத்தை துரிதப்படுத்துறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். மழை வெள்ளம் பாலை உடஞ்சு போச்சு. யாரா பேசுறீங்களா? இப்ப ஈரோடு கிழக்குல வர இடைத்தேர்தல் வருதுன்னு மக்கள் பூரா சந்தோஷமா இருக்கான். ஏன் சார்? ஏன்னா அடுத்து வரும்ல, எங்க வீட்டுக்கு கொலுசு வரும், கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் வந்துடும், இனி வெளியூர்ல இருந்து ஆட்கள் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தொகுதியில் தேர்தல் மழை பரிசு மழை பொழியும்னு குஷியில் இருக்கான். இதை பார்த்துட்டு பக்கத்து ஊருக்கு எம்எல்ஏ மாவட்டத்தில் இருக்க மக்கள் சொல்றாங்க, எங்க ஊர் எம்எல்ஏ எப்போ சாவான்னு கேட்குறான். ஏன்னா சம்பந்தம் இல்லாத நபர்கள் தனக்கானதை அவங்க பூசிக்கிறாங்க. ஈவேராவுக்கும் வைக்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது, ஈவேராவுக்கும் வைக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு ஜோசப் ஐயா, நம்ம ரோசாப்பூ ராசான்னு சொல்லக்கூடிய அந்த பெரியவர் போராடியது, எத்தனையோ பெரியவங்க போராடியது. ஆனால் இவர் வைக்கம் வீரன்ட்டார். சம்பந்தம் இல்லாத தனக்கானதை டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுல பெரிய கில்லாடி இந்த திமுககார தேக்கார. இவர் தமிழ்நாட்டில் எதுவும் போராடலை, ஆனால் உரிமைகளுக்காக, பட்டியல் மக்களுடைய உரிமைகளுக்காக அம்பேத்கர் போராடினார். முஸ்லீமா மதமாறு சொன்னாங்க சார், மதமாறு மறுத்தவர். இவன் நீ தலித்துஸ்தான் கேளுன்னு சொல்லி சும்மா இருந்த அம்பேத்கரை தூண்டி விட்ட நபர். அவர் படித்த மனுஷன், அதை பற்றி ஏற்றுக்கவே இல்லை அவர். நீ திராவிட நாடு, திராவிடஸ்தான் அப்படின்னு சொன்ன, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னானுவோ. திராவிட நாடு அடையலை, சுடுகாடு அடையலை உணுவோம். அதனால முழுக்க முழுக்க வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்கள் வரிசையில் சேர்ந்து கொண்டு வசைமாறி பொழியக்கூடிய வேலையைத்தான் அம்பேத்கரை தங்களுடைய முகமாக வைத்துக்கொண்டு அரசியல் கேடயமாக வைத்துக்கொண்டு இவர்கள் செய்கிறார்கள். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் எதிர்க்கிறோம். விஜய் அவர்கள்லாம் எதிர்த்திருக்காருல்ல, என்னுடைய கொள்கை தலைவர், எங்க கொள்கை தலைவரை யார் பேசினாலும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அமித்ஷா விஜய் சார் அப்பப்போ ஒரு ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவார். திடீர்னு மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா வீட்டில் கூப்பிட்டு ஏதாவது 10 பேர் கொடுத்து போட்டோ ஷூட் நடத்துவார். அவர் தனி கட்சி ஆரம்பிக்க அவசியம் இல்லை. விஜய ரசிகர் என்ன சொல்றான்? தளபதி. திமுக தலைவர் ஸ்டாலின் சார் என்ன சொல்றான்? திமுக காரன் தளபதி அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த தளபதி, இந்த தளபதி, தளபதி என்றே சொல்லுங்கள் எங்க அண்ணன் புஷி ஆனந்த் வேற சொல்றாரு விஜய. அப்ப தளபதி தளபதி எல்லாம் ஒரே பேர். நான் என்ன கேட்கிறேன், திமுக ஒரு அரசியல் கொள்கை எடுக்குது, நிலைப்பாடு எடுக்குது, ஒன்றிய அரசு. இவரும் அதே ஒன்றிய அரசுங்கிறார்.
அம்பேத்கரை அவமதித்து விட்டார்கள் எங்கள் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றார். தம்பி ஆதவ அர்ஜுனா இவரை வச்சுக்கிட்டு புத்தகம் வெளியிட்டதுல அந்த புத்தக வெளியீட்டில் என்ன சொன்னாரு? வேங்க வயலுக்கு விஜய் செல்ல வேண்டும் சொன்னாரா இல்லையா? மேலவளவு அந்த 6 பேர் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அந்த கொலையான ஊர்களுக்கு செல்ல வேண்டும் சொன்னாரா இல்லையா? விஜய் போனாரா? வேங்க வயலை பத்தி வாய் திறந்தாரா? வாயில என்ன கொலை கட்டி வச்சிருக்க நீங்க? உங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெயரை சொல்லி வேங்க வயலுக்கு போய் யாரா குற்றவாளின்னு கண்டுபிடின்னு சொல்லி பேசியிருந்தாருன்னா விஜய் நான் ஆதரிப்பேன் சார். விஜய் தமிழக வெற்றி கழகம்னு பெயர் வைக்காதீங்கோ, திராவிட வாட்ஸ்அப் கழகம் என்று பெயர் வைத்தால் சால பொருத்தமா இருக்கும். அது என்ன சொல்றது? திராவிட வாட்ஸ்அப் கழகம். அவன் என்ன பண்றாரோ அதை அப்படியே எடுத்து அறிக்கையை விட்டுறது. மேல மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது வந்து தமிழக வெற்றி கழகம் போட்டுறது. ஏன்னா இவரும் தளபதி அவரும் தளபதி இல்ல, அவங்க திமுக வீழ்த்த தானே வராங்க. சும்மாங்க என்ன திமுக வீழ்த்துவதாக இருந்தால், அம்பேத்கருடைய பெயருக்கு மாண்பு சேர்ப்பதாக இருந்தால், இந்த வேங்கவையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் சொல்லி விஜய் போனார்னா அவர் ஆதரிப்போம். உனக்கு செலக்டிவ் அம்னிசியாவா? திமுக கார எதை எதிர்த்தானே நீ எதிர்க்கணும். ஒன்றிய அரசு என்ன? ஒன்றிய அரசு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கு? கூட்டம் சேர்ந்துருச்சு, கூடி வந்தாச்சு. ஆனால் தேர்தல் வருகின்ற பொழுது இன்னும் எத்தனை குழப்பம் பண்ண போறாங்கன்னு தெரியாது. விஜய்க்கு நிலையான கொள்கை கிடையாது. விஜய் சார்ந்தவர்களும் அம்பேத்கர் விஷயத்தில் எல்லாரும் ஒரு பக்கம் ஓடும்போது நானும் ஒரு பக்கம் ஓடுவோம். பிஜேபி என்கின்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காக நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் அவர் தோற்றால் மீண்டும் சினிமாவில் நடிப்பார். அவர் வந்து தேர்தல் நேர கூட்டணி, தேர்தல் மாதிரி கட்சி தொடக்கம். கமல் மாதிரி இருப்பாருன்னு சொல்றீங்களா? கமலாவது எம்பி சீட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களான்னு தெரியல. கொடுக்கல. டார்ச் லைட் எல்லாம் எடுத்தாரு, டிவில டுமில் உடைச்சாரு. இவரும் அப்படி அதான் அந்த மையம் போன மாதிரி இந்த மையம் புயல் மையம் கரையை கடந்தது மாதிரி அறிவாலயத்துல போய் அடக்கமாயிரும், அறிவாலயத்துல போய் அடிமையாயிரும், அறிவாலயத்துல போய் விழுந்துரும். அந்த ஒட்டுத்திணையில இது ஒரு கட்சியா உட்கார்ந்து 26 நாங்க தான் சிஎம் பண்றாங்களே. சொல்லிக்கலாம், சினிமா கண்மா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிக்கலாம் சார். தம்பி நீங்க சிஎம்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு உரிமை இல்லையா? நான் சிஎம் சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? சொல்ற அப்படி மாறல. அப்துல் கலாம் கனவு காணுங்கள் மாதிரி வடிவேல் மாதிரி இவங்க கேட்குற, யார்கிட்ட கேட்குற? அண்ணன் தானே கேட்குற. அது மாதிரி விஜய் கேரக்டர் என்ன அடிப்படையில் நீ சிஎம் ஆகுன்னு சொல்றீங்க? உன்னை கேவலமா பேசுறானே உதயநிதி. திமுக வீழ்த்தக்கூடாதா? திமுக வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி தான் சார். இந்த விஜய அந்த ஆளுன்னு சொன்னா, அறிவு இல்லாம பேசினாருன்னு சொன்னாரு உதயநிதி. சொன்னாரா இல்லையா? என்ன ரியாக்ட் பண்ண? அம்பேத்கரை பேசுவோம், அப்புறம் உதயநிதி எடுத்து ஒரு வார்த்தை உதிர்க்கலையா சாமி? நீனு என்ன இங்க மக்களை பார்க்க போக மாட்டேங்கிறீங்க, வேற எங்கேயோ சினிமாவுக்கு வேற ஏதோ கல்யாணத்துக்கு சேர்ந்து போறீங்க. இது என்னங்க நியாயம்? பாவம். எங்க இளைஞர் தம்பிகள்லாம் கொள்கையே இல்லை, ஆனா கூட்டம் சேருது நடிகன் என்கின்ற அடிப்படையில். கூட்டம் கூடியவர்கள் எல்லாம், கூட்டம் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓட்டாக மாறுவது கிடையாது. அது கமல் நாளைக்கு வந்தா கூட கூட்டம் வரும், ரஜினி சார் சும்மா போனா கூட கூட்டம் வரும், விஜய் அது மாதிரி தான் நான் பார்க்கிறேன். இவர்கள் உட்கட்டமைப்பு, அரசியல் கட்சியோட உட்கட்டமைப்பு எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்தான் தேர்தல் வரும். திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு செல்வதை, பாஜகவுக்கு செல்வதை தடுத்து தன் பக்கம் திருப்பக்கூடிய அந்த மாய வேலைக்கு இவர்தான் நல்ல மனிதர் என்று விஜய் அரசியல் களத்தில் இறக்கப்பட்டு இருக்கிறார் என்ற குற்றம் சாட்டுகிறேன். தமிழக வெற்றி கழகம் கிடையாது, திராவிட வாட்ஸ்அப் கழகம். ஓகே, உதயநிதியை பற்றி பேசியிருந்தீங்க. நேற்று வந்து ஒரு கிறிஸ்மஸ் கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்ட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். ஏன்னா நீ கிறிஸ்தவன் நினச்சா கிறிஸ்தவன், இந்து நினச்சா இந்து, முஸ்லீம் நினச்சா முஸ்லீம். போன ஆண்டு தான் சொன்னேன், அது சிலருக்கு வந்து வைத்தியர்ஸ்லாம் ஆயிடுச்சு. இந்த ஆண்டு சொல்கிறேன் நான் கிறிஸ்தவன் தான் அப்படின்றார். அவர் சர்டிஃபிகேட்டில் என்ன சார் போட்டிருக்காரு? தெரியலையே சார். இந்துன்னு தான் போட்டிருப்பார். ஒரு துணை முதலமைச்சராக ஒரு பொறுப்பு மிக்க ஒரு நபர் சர்டிஃபிகேட்டில் சான்றிதழில் இந்துன்னு தான் போட்டிருக்கீங்க. ஆனால் நான் கிறிஸ்தவன், என்னுடைய மனைவியும் கிறிஸ்தவர் என்று சொன்ன நபர் இவர். இவர் மட்டுமல்ல, தனக்கு துணையாக அண்ணன் சேகர் பாபுவையும் அறநிலைத்துறை அமைச்சரையும் கூட அல்லலியா போட வைத்த ஒரு நல்ல பெருமகன் உதயநிதி ஸ்டாலின். நான் இந்து என்று நினைத்தால் இந்து, கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவன், முஸ்லீம் என்றால் முஸ்லீம். இது எங்கள் ஐயா மணியரசன் சொல்கிற மாதிரி கருவாட்டு சாம்பார், பழைய சோறு, பிரியாணி எல்லாம் மிக்சடு, ஏதாவது ஒரு ட்ராக்கில் ஓடும் கிடையாது. நீங்கள் யார் சார்? முதல்ல அது யாரோ ஒருத்தர் கூட சொன்னாங்க, எங்கேயோ சாமியெல்லாம் கூப்பிட்டு ஏதோ பண்ணார், பரிகாரம்லாம் தேடினார்னு சொல்லி. சர்டிஃபிகேட்டில் அவர் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவரா அதுதான் பேசணும். அவர் என்ன சார் சர்டிஃபிகேட்டில் ஹிந்து தான் இருக்கும். அப்படித்தானே இருக்கணும். அப்புறம் எதுக்கு இந்த மாய்மால வேலை, ஜாலக்கு வேலை எல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க? எதுக்கு சொல்கிறாங்க கிறிஸ்தவன்னு? எல்லாம் ஏதாவது மேலேருந்து டைரக்ஷனாக இருக்கும். யார் சார்? மேலே சர்ச்சிலேருந்து ஏதாவது டைரக்ஷனாக இருக்கும், இல்லை வீட்டுக்கார பிள்ளை ஏதாவது கோச்சிக்க கூடாதுன்னு இருக்கும். ஏன்னா அந்த சகோதரி கிறிஸ்தவர்னு சொல்லியிருக்கிறாங்க, இவருடைய மனைவியார் கிறிஸ்தவர் இருக்கட்டுமே. நான் என்ன சொல்கிறேன், நீ இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ முதல்ல ஒரு நல்ல மனிதனாக யாரையும் புண்படுத்தாமல் இருக்கணும் தான் உதயநிதிட்ட வேண்டிக்கிறேன். சனாதனத்தை வேறு இருப்பேன், டெங்கு மலேரியா கொசுவெல்லாம் சொன்னார். இப்போ நான் எங்கெங்க சொன்னேன்னு ஓடுறாரு, பல்ட்டி அடித்து ஓடுறாரு. சனாதனம் கிறிஸ்தவத்தில் இல்லையா, முஸ்லாத்தில் இல்லையா? சனாதனம் தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த மரபுகள் இல்லையா?
அப்போ உங்களுக்கு இந்துன்னா இலக்காரம். எங்கள் இந்துக்கள்கிட்ட நான் வேண்டுவது என்னென்னா, இவ்வளவு இந்து சமுதாயத்தை இழுத்து படித்து பேசக்கூடிய இவர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடக்கூடிய போக்கை திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மாற்றிக்கொள்ளணும் தான் என் இந்து சகோதரர்கிட்ட தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உதயநிதி ஓட்டு நாடத்துக்கு என்ன பேசுவார்? ஒரு கொஞ்சம் கண்ணியம் வேணாமா சார்? ஸ்டாலின் சாருடைய மகன் தவிர்த்து வேற என்ன சார் பேசியிருக்காங்க? அண்ணல் அம்பேத்கருடைய குரலாக அரசியல் பங்கீடு வேண்டும் சொல்லி ஆதவர்ஜனா பேசிய போது அந்த கட்சியில் இருந்த அந்த துணை பொதுச் செயலாளர் தம்பியை வெளியேற்றுவதற்கு என்னெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு தெரியும். எங்கள் அண்ணன் அத்துமீறுவோம் அடங்க மறுப்போம்னு சொன்ன எங்கள் அண்ணனை கூட தோழமை சுட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவனை கூட அமைதியாக ஆக்கி அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தி நான் ஆட்சியில் இருக்கிறேன், ஆட்சி அதிகாரத்திற்கு வர நினைக்கிறேன், நான் வெளியேறிவிட்டால் வேறு யாரோ ஒருவர் அம்பேத்கருடைய படத்தை போட்டுக்கொண்டு வந்து விடுவார், அதற்காக நான் தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய நிலையை உருவாக்கியதான் சார் திமுகவுடைய சாதனை. மன்னா மாமன்னான்னு படமெல்லாம் எடுப்போம் சார், ஆனால் பங்கு கொடுப்போமா? படத்தில் நாங்கள் நடிப்போம், ஆனால் நிஜத்தில் நாங்கள் நடிக்க மாட்டோம், செய்யவே மாட்டோம். இதுதான் உதயநிதியோட வாடிக்கை சார். கோயம்புத்தூரில் அல் ஹுமா அந்த அமைப்பினுடைய முன்னாள் தலைவராக இருந்த பாட்ஷா அவர்கள் மரணம் அடைந்திருக்காரு. அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. பலர் இரங்கல் செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. பாஜக தங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இறுதி ஊர்வலம்? அமைதியான அழகான கோவையை சீரழித்த சின்னாபின்னமாக்கிய அந்த கொடூர செயலுக்கு காரணமானவன் தான் இந்த எஸ்ஏ பாட்ஷா. இந்து முன்னணியுடைய தலைவராக இருந்த ஐயா வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பின்னூட்டமாக மதுரை ரயில் நிலையத்தில் தலையை வெட்டிய மிகப்பெரிய கொடூரன் தான் இந்த பாட்ஷா. பச்சிளம் குழந்தைகள் பகல் நேரத்தில் மருத்துவமனையில் இருந்த சமயத்தில் மார்க்கெட் பகுதியில் இருந்த நேரத்தில் தொடர் குண்டுகள் வெடித்து அந்த கோவையை அகோர முகமாக மாற்றிய ஒரு அயோக்கியத்தனம், மிகப்பெரிய நெஞ்சில் வஞ்சமில்லாத ஒரு நிலைக்கு காரணமான நபர் தான் இந்த பாட்ஷா. இந்த பாட்ஷா ஏதோ ஒரு தியாகியை போல குண்டு வைத்த ஒரு கொடூரன், அமைதியை எடுத்த இந்த ஒரு மார்க்கத்தின் பெயரால் செய்த இந்த நபர் ஒரு தியாகியாக சித்தரிக்கப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இந்த சீமான் போன்றவர்கள் அரசியலுக்காக மிக கேவலமாக நடந்து கொள்கிறார். என் அப்பா பாட்ஷா என்று சொல்கிறார், வஉசியை என் பாட்டன் என்று சொல்கிறார், தேவர் திருமகனை பாட்டன் என்று சொல்கிறார், யாரையோ அப்பா என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், சீமானவர்களே, நீ பாட்ஷாவை அப்பா என்று சொன்னால் குண்டு வைத்தவன் மகனா நீ? சீமான் குண்டு வைத்தவனுக்கு கூட்டாளி, பாம் வைத்தவனுக்கு பங்காளி. கோவையை அளித்த அந்த கொடூர செயலுக்கு காரணமானவனுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் என்ற அயோக்கியத்தனமான வேலையை தனியரசு என்கின்ற ஒரு நபர் போய் அஞ்சலி செலுத்துகிறார். மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி நினைக்கிற அந்த ஜவாஹிருல்லா கூட இருக்கக்கூடிய மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமது போய் அஞ்சலி செலுத்துகிறார். என்ன அவ்வளவு மனித புனிதனா பாட்ஷா? விசிக்கு அறிக்கை விடுறாங்க. விசிக்கு அறிக்கை வன்னியரசு ஆர்டர் இருக்கிறதுக்கு முன்னாடியே எதுக்கு ஆசைப்பட்டது மாதிரி உடனே போய் பாட்ஷாவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உனக்கு ஜாமீன் கிடையாது, தொடர் குண்டு வெடிச்சு அந்த சீரியல் பாம் பிளாஸ்ட் காரணமான நபர் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு நபருக்கு இவ்வளவு வக்காலத்தை வாங்கி பேசுறீங்கன்னா நீங்க ஹீரோ வர்ஷிப் பண்றீங்களா? இதே போலதான் இமாம் அலியை பண்ணாங்க. இமாம் அலியை மதுரையில் நெல்பட்ட மசூதியில் புதைத்த பொழுது சொன்னாங்க, இஸ்லாமிய ஒவ்வொரு பெண்மணியுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து இமாம் அலி உருவாவான்னு சொன்னாங்க. அப்ப நீங்க பாட்ஷா போன்ற ஆட்களை தான் இந்த இஸ்லாம் உருவாக்க நினைக்குதாங்கிற கேள்வி எழுதல. அமைதி இல்லாம மக்களை கொன்ன அந்த கொடூர செயலுக்கு காரணமான நபர்கள் தான் உங்களுக்கு அரசியல் முன்மாதிரியா இருந்தாங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக எதிர்க்குது, நாங்கள் எதிர்க்கிறோம் சார். அத்வானியை நீ கொல்லணும்னா அத்வானியை கொல்லு, அதை விட்டுட்டு மக்களையும் கொன்ன. அதற்கு அன்றே காரணமாக இருந்தது, தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்து ஆட்சியில் இருந்து யார்? திமுக. உங்களுக்கு அந்த நினைவுகளை தெரியாது சார். அந்த பட்ட வேதனை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எந்த இந்து தலைவன் சாவான்னு பதட்டத்தோடும் பயத்தோடும் வாழ்ந்த காலங்கள் சார். உங்களுக்கு வன்முறை வெறியாட்டங்களில் குண்டு வைக்கிறவன், கொலபாதகம் செய்கிறவன் தான் உங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் சித்தரிக்க முயற்சி பண்ணீங்கன்னா ஸ்ரீமான் இந்த அரசியலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு விஷ ஜந்து, விஷ கிருமி. உனக்கு எத்தனை அப்பா? எல்லா பேரும் அப்பாவா? நீ பிரபாகரனை தலைவங்கிற, அப்போ அல்லுமா பாட்ஷா உனக்கு முன்மாதிரியா? பிரபாகரன் அல்லுமா பாட்ஷா ஒன்னா? வாவு சிதம்பரம் அல்லுமாவும் ஒன்னா? அல்லுமா பாட்ஷா ஒன்னா? தேவர் திருமகன் ஒன்னா? யாரையா மாத்திர சிறுபான்மை வாக்குக்காக இவ்வளவு சில்லறத்தனம் அரசியல் செய்யக்கூடிய பேர் வழி இந்த சீமான்.
நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அந்த இயக்கங்கள் குறித்து, அவங்க பின்னணி குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த இயக்கங்களை தடை செய்யணும் நான் வேண்டிக்கிறேன். எங்களுடைய இணைந்து பல கருத்துக்களை பயின்றமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.